இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அருவருக்கும் காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். மேட்டுமையான கண்ணை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல அடுத்ததாக இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பொய் நாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது காரியம் பொய் நாவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய நாவினால நம்ம பேசுகிறதான காரியங்கள், நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது போல இந்த சிறிய அவயம் என்ன செய்யுது, பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி காணப்படுகிறது அப்படின்றதுல நம்ம மிக கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆனா அநேக நேரத்துல நம்முடைய நாவில இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பொய்யான காரியங்களை நம்ம பேசி விடுகிறவரா காணப்படுகிறோம். இந்த பொய்யான காரியத்தை பேசுறதுனால நம்முடைய மாம்ச ரீதியாகவும் நமக்கு தாக்கம் ஏற்படுகிறது, ஆவிக்குரிய ரீதியாகவும் நமக்கு தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்துதான் அவங்க என்ன செய்வாங்க, பொய் பேச ஆரம்பிப்பாங்க. வீட்டுல இருந்துகிட்டே பெற்றோர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த பொய் அவங்களுக்குள்ள அப்ப இப்படி இருந்துட்டு இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ற அவங்களுக்கு இது தவறு அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு பொய்யை நம்ம அவங்களுக்கு புகுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்றதிலும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பேச்சுக்கள் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றதுலதான் பிள்ளைகளும் அதே மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. முதலாவதாக மாம்ச ரீதியாக என்ன தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொய் நாவு அழிவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அனனியா சப்பிராள் அவங்க சம்பவத்தை குறித்து நம்ம அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம அனைவருக்கும் அதை பற்றி நம்ம நன்றாக தெரியும். அவங்களுடைய சொத்துல ஒரு பங்கை விற்றதுல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டார்கள். அவங்களுடைய நிலம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. எல்லாரும் அவங்க வித்து அவங்க அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னோடனே அதற்காக இவங்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய நிலத்தை வித்து அவங்க கொண்டு ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு முழுவதுமாக கொடுத்ததாக அவங்க போய் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, நிலம் இருக்கும்போது உங்களுடையதா இருக்கவில்லையா, அது உன்னுடையதானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நிலம் விற்று பணம் கொடுத்ததுல பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு எல்லாருக்கும் புகழ் வருது, நமக்கும் புகழ் வரணும், அதனால நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நீ தேவனிடத்துல பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரியம் அழிவுக்கு நேராய் முடிந்தது. அனனியா சப்பிராள் இருவரும் என்ன செஞ்சாங்க, அந்த பேதுருடைய பாதத்திலே விழுந்து இறந்தார்கள். அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு அச்சம் உண்டான ஒரு நிகழ்வாய் காணப்படுது. இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஈஸியா பொய் சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? இந்த ஒரு சின்ன பொய் தானே, இதுல இந்த பொய்யை சொல்றதுனால இது நிறைய நன்மை கிடைக்குது, அதனாலதான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்மை நாமே நியாயப்படுத்துகிறவர்களாக, நாம் சொன்ன பொய்யை நியாயப்படுத்துகிறவர்களாக நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவர் அதை உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பொய் நமக்கு அழிவை உண்டு பண்ணும். இந்த அனனியா சப்பிராள் சொன்ன பொய்னால உங்களுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டது, அழிக்கப்பட்டார்கள். அதே போல நாம் சொல்லுகிற சின்ன பொய் வளர்ந்து அது பெரிய பொய்யாய் மாறி ஒரு பொய்யை மறைக்க நிறைய பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், நிறைய பாவம் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த பாவத்தின் விளைவாகிய மரணத்தை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கணும். அதனால இந்த பொய் நாவு நமக்கு இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பொய் சொல்லுகிறதுனால நம்முடைய ஜெப வாழ்க்கை கீழாக போகிறதா காணப்படும். நம்ம ஒரு பொய் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா நம்ம ஜெபிக்க முடியாது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு சிறிதாக விலகி அது துண்டிக்கப்படத்தக்க ஏதுவாக இந்த பொய் நாவு நமக்கு இருக்கும். அதனால இந்த பொய் நாவு நம்மிடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். அடுத்ததாக பொய் நாவு குடும்பத்தையும் சந்ததியும் தாக்கும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது நமக்கு அழிவுக்கு ஏதுவானதாய் காணப்படும். இதை குறித்து நம்ம சிந்திக்கலாம். இந்த கேயாசி அப்படின்ற எலிசாவின் ஊழியக்காரனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
நாகமான் சொஸ்தமடைகிறான். அவன் சில காணிக்கைகளை எலிசாவிடம் கொடுக்கிறான். அப்போ அதை நான் வாங்குறதுக்காக எலிசா மறுத்து விடுகிறான். மறுத்து விட்ட உடனே இந்த கேயாசிக்கு ஒரு காரியம் ஏற்படுது. ஐயோ, இவர் வாங்கலையே அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு ஆசை உண்டாகிறது. இவர் வாங்கல அப்படின்னு சொல்லி, எப்படியாகிலும் நான் அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஓடி போய் அவங்கள கண்டுபிடிச்சு போய் சொல்றான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல 2 பேர் வந்திருக்காங்க, அதனால மாற்று வஸ்திரமும் வெள்ளியும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு எலிசா கேட்கிறாரு, எங்க போன அப்படின்னு. நான் எங்கேயுமே போகல அப்படின்னு ஒரு பொய் சொல்றாரு. ஏற்கனவே நாகமான்ட்ட பொய் சொல்லி வாங்கிட்டு வராரு, மறுபடியும் பொய் சொல்கிறாரு. இந்த எலிசா உடனே சொல்றாரு, நீ இப்படி பொய் சொன்னதுனால, இந்த நாகமானிடத்திலிருந்து வாங்கினதுனால அவனுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னது நிமித்தமாக கேயாசியும் அவருடைய சந்ததியும் என்ன செய்யறாங்க, பாதிக்கப்படுறாங்க. குஷ்டரோகத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இது ஒரு பொய் வெறும் வார்த்தை கிடையாது. இது ஒரு நம்பிக்கைக்கு ஒரு துரோகம் பண்ணுகிறது. ஏன்னா எலிசா இவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாரு, அந்த நம்பிக்கைக்கு ஒரு துரோகம் பண்றாரு. ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புக்கு அவர் துரோகம் பண்றாரு. தேவனுடைய கிருபையை அவமதிக்கிறாரு. இதனால ஆவிக்குரிய ரீதியாக இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்ப எலியாவிட்ட இருந்து எலிசாவுக்கு 2 மடங்கான வல்லமை அவர் பெற்றுக்கொண்டாரு. எலிசாவுக்கு அப்புறமா அந்த வல்லமை கேயாசிக்கு தான் கிடைக்கணும். ஆனா அந்த பொய்யினால அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளதான ஆசீர்வாதத்தை கேயாசி இழந்து போனா. அதனால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில அது நம்மை தாக்குகிறதாய் காணப்படும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில அது ஒரு அழிவை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படும். இது இன்னொன்னு காரியம் நம்ம கவனிக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. உனக்கு மாத்திரம் இல்ல, சொன்னது நீ, உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்கும் குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லி கேயாசிக்கு எலிசா சொல்றாரு. அப்போ எதுவுமே தப்பு செய்யாத சந்ததி என்ன செய்யறாங்க, இந்த சாபத்துக்கு உள்ளாகுறாங்க. நம்முடைய சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வைத்து செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர சாபத்தை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நம்ம செய்யும் போது நம்முடைய சந்ததிகளும் சாபத்துக்கு உள்ளாகும் அப்படின்றது இந்த கேயாசுடைய சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ பொய் நாவு நம்மிடம் காணப்பட்டால் மாம்ச ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நமக்கு அழிவுதான் உண்டாகிறது. அதனால நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான் இந்த பொய் சொல்லிற காரியத்தை நான் சாதாரணமா எடுத்துக்கொள்கிறேனா அப்படின்னு சற்று சிந்திக்கணும். நான் சொல்லிடுறேன் பொய், ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க சிந்திக்கிறீங்களா? மீண்டும் மீண்டுமா நீங்க பொய் சொல்லி கொண்டிருந்தீங்க அப்படின்னா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசினுடைய சந்ததியாய் நம்ம காணப்படுவோம். அந்த சந்ததி, அந்த பிசாசின் சந்ததிக்காக நியமிக்கப்பட்ட நரகத்துக்கு நேராக நாம் வழி நடத்தப்படுவோம் என்பதுலதான் எந்த சந்தேகத்தில். அதனால பொய் நாவு, இது ஒரு சின்ன பொய் தான் நான் சொன்னேன், என் பிள்ளைகிட்ட இதை சொன்னதுனால அது நல்ல காரியம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருவேளை பொய்யான காரியத்தை, பொய் நாவை நம்ம சொல்லுகிறோமா? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பொய் நாவு நமக்கும் மாத்திரம் இல்ல, நம்முடைய சந்ததிக்கும் சாபத்தை வரவழைக்கும். ஜெபத்தை அது தடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சி மன்றாடலாம். ஆண்டவரே, நீர் அருவருக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம். பொய்யின் ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க, உம்முடைய ஆவியினால என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல ஆண்டவரே, நாங்கள் பொய் நாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, பொய் பேசுகிறது நிமித்தமாக ஆண்டவரே மாம்ச ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆண்டவரே இயேசப்பா தண்டனை நேரிடுகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். பொய்க்கு பிதாவாகிய பிசாசுடைய சந்ததியாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். அதனால எங்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரே பொய்யை எங்களிருந்து எடுத்து போடுங்க. யார் யார் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய நாவை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னால பொய் சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை சிலர் கலங்கி கொண்டிருந்தா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாவை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதடுகளின் வாசலை நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷனாய் உண்மையுள்ள மனுஷியாய் வாழ பொய் நாவை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய், நீர் அருவருக்கிற கிரியைகள் எங்களிடத்திலிருந்து அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒளியின் ஆண்டவரே ஆயுதத்தை நாங்கள் தரித்து கொள்ள உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் எங்களில இருந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.